வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வீட்டோ பவர். வீட்டோ அதிகாரம்ங்கிறது இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 10 மசோதாவுக்கு அவங்களே ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து என்னன்னா ஜனாதிபதிக்கும் காலக்கெடு 3 மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும். மாநில அரசு நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும் மசோதாக்களை நம்ம கவர்னர்கிட்ட கொடுக்குறோம். கவர்னருக்கு ஆர்டிகல் 200 கீழே ஒன்னு அசன்ட் கொடுக்கலாம், இல்ல என்ன பண்ணலாம்னா அந்த மசோதாவுக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். மூணாவது அவருக்கு ஒரு பவர் பண்ணா பிரசிடென்ட்டுக்கு அசன்ட்டுக்காக ரிசர்வ் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டா 201 கீழே பிரசிடென்ட் அதை அசன்ட் கொடுக்கலாம், திருப்பி அனுப்பலாம். அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. இப்ப அவர் அப்படியே போட்டு வச்சிருக்க கூடாது, 3 மாசத்துக்குள்ள அப்ரூவ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது சம்பந்தமா நமக்கு கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல மாநில அரசுக்கு குடியரசுத் தலைவர் ஏதாவது சந்தேகம்னா திருப்பி அனுப்பணும். அதுக்கப்புறம் ஒருவேளை பிரசிடென்ட் எதுவுமே பண்ணலைன்னா நம்ம நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்ததுன்னா நீதிமன்றத்திட்ட உச்ச நீதிமன்றத்திட்ட ஆலோசனை கேளுங்க. ஆர்டிகல் 143 ஆலோசனை கேட்கறது. அப்ப ஆலோசனை கேட்கலாம் சொல்றாங்க. முக்கியமா கடைசியா என்ன சொல்றாங்கன்னா பாக்கெட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோனா இது அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கே கிடையாது. பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது அதாவது முடிவே எடுக்காம அப்படியே போட்டு வச்சிருக்கிறது. அப்போ லட்சுமி அந்த புக்லேயே கொடுத்துருப்பாங்க, பாக்கெட் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட் இஸ் பிகர் தென் அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க கால வரையற்று போட்டு வச்சுக்கலாங்கிறது. இப்போ அதுக்கு ஒரு லிமிட் போட்டிருக்காங்க, 3 மாசத்துக்குள்ள அப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ கொஸ்டின் கூட போயிடலாம். பிரசிடென்ட்டை வச்சு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வீட்டோ பவர் அவருக்கு எந்தெந்த பில் மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் வீட்டோனா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஒருத்தர் எடுக்கிற முடிவை இன்னொருத்தர் ரத்து பண்றது, இதான் வீட்டோ பவர். முதல்ல நமக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது 1773 ஒழுங்குமுறை சட்டம் வருது. இந்த ஒழுங்குமுறை சட்டத்துல வங்காளத்தின் ஆளுநர், வங்காளத்தின் தலைமை ஆளுநர் என அழைக்கப்பட்டார். அவருக்கு உதவி செய்யறதுக்கு 4 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் கொடுத்தாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த 4 பேர் பிளஸ் 1 இந்த 5 பேர் சேர்ந்துதான் முடிவு எடுக்கணும், வீட்டோ பவர் கிடையாது அப்படின்னு வாரன் ஹேஸ்டிங்கோட பவரை குறைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காரன் வாலிஸை இந்தியாவுக்கு அனுப்பும் போது, யாரு காரன் வாலிஸ்? அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில அமெரிக்க சுதந்திர போர் நடக்கும் பொழுது அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போட்டவர் தான் காரன் வாலிஸ். தோத்து போயிட்டாங்க, அமெரிக்கா சுதந்திரம் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் காரன் வாலிஸை இந்தியாவுக்கு அனுப்பும் போது சும்மா அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக பிட் இந்திய சட்டம்னு ஒண்ணு திருத்தி 1786 பிட் இந்திய திருத்த சட்டத்துல முதல்ல வீட்டோ பவர் கொடுத்து அனுப்புறாங்க. சோ அன்னைக்கு யாரு கவர்னர் ஜெனரலோ இன்னைக்கு அவருடைய அதிகாரங்கள் அப்படியே நமக்கு என்னன்னா பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் 2 பேரும் சேர்த்து கொடுத்துருக்கோம். பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தா இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஒன்னா தான் பார்க்கணும். ஏன்னா பிரசிடென்ட் செய்வாரு, யார் சொல்றதை கேட்டு செய்வாரு? பிரதமர் சொல்றதை கேட்டு செய்வாரு. ஆர்டிகல் 74 அப்படித்தான் சொல்லுது. பிரதமரை தலைமையாக கொண்டு ஒரு அமைச்சரவை குழு, அந்த அமைச்சரவை குழு சொல்றதை கேட்டுதான் பிரசிடென்ட் பண்ணணும் அப்படின்னு 74 சொல்லுது. அப்ப இந்த பிரசிடென்ட்டுக்கு சில வீட்டோ பவர் கொடுத்துருக்காங்கன்னா அதை அவரா பண்ணக்கூடாது, அவரு பிரதமர் அமைச்சரவை குழு கேட்டுதான் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல எந்தெந்த இதுக்கு வீட்டோ பவர் இருக்கு? வீட்டோனா ரத்து பண்றது. சாதாரண மசோதாக்கு வீட்டோ பில் பவர் இருக்கு. மணி பில்லுக்கு இதுல இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆன்சர் தப்பு. பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் அவரு ஒண்ணு அக்செப்ட் பண்ணிக்கலாம், பண மசோதாவுக்கு இல்லைன்னா ரத்து பண்ணலாம். சோ ரத்து பண்ணனா வீட்டோ பவர் வந்துருது. பண மசோதாவை என்ன பண்ண முடியாதுன்னா திருப்பி அனுப்ப முடியாது, மறுபரிசீலனை பண்ணுங்க, திருப்பி அனுப்ப முடியாது. சாதாரண மசோதாவை அவர் திருப்பி அனுப்ப முடியும். அடுத்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், இது ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 24 1971 இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதன்படி பிரசிடென்ட்டுக்கு அரசியலமைப்பை திருத்துறதுக்கு ஒரு மசோதா போச்சுன்னா கட்டாயமா ஒரு கையெழுத்து போட்டுதான் ஆகணும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ 3வது ஒண்ணுக்கு வீட்டோ பவர் சுத்தமா கிடையாது. இப்ப கரண்ட்ல பாருங்க ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பில், இதுக்குதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 மாசத்துக்குள்ள நீங்க ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஸ்டேட்ல இருந்து பில் போச்சுன்னா அவர் என்ன பண்ண முடியாது? பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்ண முடியாது. பாக்கெட் வீட்டோனா கால வரையின்றி அப்படியே சும்மாவே வச்சிருக்கிறது. ஆனா மத்த வீட்டோ பவர் இருக்கு. மத்த வீட்டோ பவர்னா அப்சல்யூட் ரிஜெக்ட் பண்றது, இது ஒரு வீட்டோ பவர். அதுக்கப்புறம் குவாலிஃபைடு, அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன். அது அடுத்த கேள்வியில கேட்டிருப்பாங்க, நம்ம பார்ப்போம். இந்தியன் பிரசிடென்ட் வீட்டோ பவர் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. பாக்கெட் வீட்டோ, இந்த பாக்கெட் வீட்டோ இருக்கா இல்லையான்னு கேட்டா இப்ப கொடுத்த தீர்ப்புப்படி நம்முடைய ஸ்டேட் பில் அவங்களுக்கு போகும்போது பாக்கெட் வீட்டோ இல்ல, கால வரையற்றி வைக்க கூடாதுங்கிறாங்க. அப்ப பாக்கெட் வீட்டோ அப்படின்னா என்ன? தாமதம் பண்றது, ரொம்ப நாளா நீங்க தாமதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து அப்சல்யூட் வீட்டோனா ரிஜெக்ட் பண்றது, அவ்வளவுதான்ப்பா நான் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்றது அப்சல்யூட் வீட்டோ. அடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ்னா ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றது. 2வது தடவை பிரசிடென்ட்டுக்கு வந்தா கட்டாயமா கையெழுத்து போட்டுதான் ஆகணும்.
குவாலிஃபைடு வீட்டோ இந்தியால கிடையாது, அமெரிக்கால தான் இருக்கு. அமெரிக்கால இப்ப ட்ரம்ப் இருக்காரு, ஒரு பில்ல திருப்பி அனுப்புறாரு. அந்த பில்லு வந்தது சாதாரண பெரும்பான்மை. ரெண்டாவது தடவை சிறப்பு பெரும்பான்மையில வந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் வந்து கையெழுத்து போடணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சஸ்பென்சிவ் வீட்டோவுக்கே நம்ம கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அதாவது ரெண்டாவது தடவை சாதாரண பெரும்பான்மையே வருது. அப்படி வந்தாலும் பிரசிடென்ட் ஒரு தடவை தான் அவர் என்னால பண்ண முடியும், மறுபரிசீலனை பண்ணணும்னு கேட்க முடியும். செகண்ட் டைம் கம்பல்சரி he has to accept. சோ அப்ப ஃபோர்த் ஒன் குவாலிஃபைடு வீட்டோ இந்தியால கிடையாது, அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் இருக்குது. சோ இப்போ இது 1 2 3. அடுத்த கொஸ்டின், ஆர்டினரி பில் கேன் பி ரேட்டிஃபைடு. கையெழுத்து போடலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலாம். ரிஜெக்ட் அப்படின்னம்னா அப்சல்யூட் வீட்டோ ரிஜெக்ட் பண்றேன். அடுத்து ரிட்டர்ன் பண்றதுன்னா நான் சஸ்பென்சிவ் வீட்டோ ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ணணும்னு கேட்கறேன். அப்ப இது அவரால் பண்ண முடியும். மணி பில் அங்க என்ன கொடுத்திருந்தாங்க, வீட்டோ பவர் என்ன சொன்னாங்களா, இங்க பாருங்க ராட்டிஃபைடு ரிஜெக்டட். ரிஜெக்ட் பண்ணலாம்னா அப்சல்யூட் வீட்டோ யூஸ் பண்ணலாம், பட் நாட் ரிட்டர்ன்டு. அதை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா பண மசோதா அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் அறிமுகப்படுத்தவே செய்யறாங்க. ஒரு வேலையை நான் தான் செய்ய சொல்றேன், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்டா செய்யறேன்னு நான் கேட்கறேன். அப்படி வந்து பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணலாம்னா ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன் ரிஜெக்ட் பண்ணலாம், ஒருவேளை ஒரு பண மசோதா ஆரம்பிக்கும் போது ஒரு கவர்மெண்ட்டும் அவர் கையில கையெழுத்துக்கு வரும்போது வேற கவர்மெண்ட் இருந்ததுன்னா அப்சல்யூட்டா என்ன பண்ணுவாங்க, இது கையெழுத்து போட வேணாம் சொல்லுவாங்க. சரியா? சோ அதுக்கு தான் ரிஜெக்ட் பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க. மூணாவது, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ஸ் கேன் பி ரேட்டிஃபைட், ரிஜெக்டட் ஆர் ரிட்டர்ன்ட். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 24th அமெண்ட்மெண்ட் 1971 கட்டாயமா ஒரு கையெழுத்து போடணும். இப்பதான் சொன்னேன் நானு. அப்ப மூணாவது வந்து அவரு ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. சோ தட் 1 and 2 தான் கரெக்ட். எது இன்கரெக்ட்னு கேக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷன் இம்போஸ் லிமிட்ஸ் டு பிரசிடென்ட் டு கிவ் அசென்ட் டு த பில் பாஸ்ட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பிரிசைஸா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். மாநிலத்திலிருந்து போச்சுன்னா அவருக்கு லிமிட் கொடுத்திருக்குன்னா லிமிட் கொடுத்திருக்கு. ஒன்னு கையெழுத்து போடலாம், இல்ல திருப்பி அனுப்பலாம், இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது தடவை திருப்பி போனா கட்டாயமா கையெழுத்து போடணும் அவங்க பார்லிமெண்ட் பில்ல. ஆனா ஸ்டேட்ல இருந்து போனா அப்படி இல்ல அப்படிங்கிறாங்க. இங்க நமக்கு இப்ப என்ன சொல்லிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்ல, பிரசிடென்ட்டுக்குன்னு போயிருச்சுன்னா அவர் பாக்கெட் வீட்டை யூஸ் பண்ண முடியாது, 3 மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. சோ இது ரைட் தான், லிமிட் இருக்கு. அடுத்தது, பிரசிடென்ட் மே ரெஃபர் a reserved bill to the supreme court. அவங்களே இப்ப சொல்லிருக்காங்களே, உங்களுக்கு வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு, ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை கேளுங்கிறாங்க. அப்ப அவங்களை கேளுங்கன்னு சொல்ற ஆர்டிகல் 143. இதுதான் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்திட்ட ஆலோசனை கேட்கலாம். ஆனா இந்த ஆலோசனை, உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஆலோசனை குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது. இட் இஸ் நான் பைண்டிங். அடுத்து, the power of the president assent to the bill passed by the state legislature parliament are same. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பார்லிமெண்ட்ல இருந்து போற பில்லும் நம்ம ஸ்டேட்ல இருந்து கவர்னர் மூலமா பிரசிடென்ட்டுக்கு போறதுக்கும் சேம் கிடையாது. ஏன்னா நம்ம பில்ல பொறுத்த வரைக்கும் செகண்ட் டைம் போச்சுன்னா கூட அவர் ரிஜெக்ட் பண்ணலாம், பட் அவங்க பில்ல செகண்ட் டைம் கட்டாயமா கையெழுத்து போடணும். அடுத்தது பாருங்க, பிரசிடென்ட் cannot keep a bill of parliament pending at his hands for an indefinite period of time. ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. பாக்கெட் வீட்டோ இல்லைன்னு சொல்றாங்க, பாக்கெட் வீட்டோ இருக்குங்கிறாங்க. சரியா? அப்ப பாக்கெட் வீட்டோ பொறுத்த வரைக்கும் என்னது, ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்ப இவங்க பீரியட் ஆஃப் டைம் இப்பதான் லிமிட் பண்ணிருக்காங்க, 3 மாசம் சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி கிடையாது. அப்ப இது இன்கரெக்ட். அடுத்தது, ஆளுநருக்கு, ஆளுநர் பில்ல ரிசர்வ் பண்றாரு. கவர்னர் ரிசர்வ் பில் ஃபார் த அசெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஆர்டிகல் 200. ஆர்டிகல் 200 இது மட்டும் இல்லாம பொறுத்துக்களை 2-3 தடவை கேட்டிருக்காங்க. சோ ஒன்ஸ் 200ல அவர் ரிசர்வ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆளுநருக்கு ரோலே கிடையாது, பிரசிடென்ட் தான் அதை பிக்ஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, அடுத்தது இப்ப நம்ம அடுத்ததான் பண்ணுவோம், நீட்டுக்கு விளக்கு கேட்கிறோமா. நீட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு. பொதுப்பட்டியல்ல ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுன்னா மத்திய அரசு மாநில அரசு, அதாவது பாராளுமன்றம் மாநில சட்டமன்றம் 2 பேருமே சட்டம் இயற்றலாம். 2 பேருமே சட்டம் இயற்றும் போது அதுல ரெப்புகரன்சி முரண்பாடு ஏற்பட்டால், 2 பேருக்கு இடையில கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும். நம்ம சொல்றோம் +2 முடிச்ச உடனே +2 மார்க்கை வச்சு நாங்க MBBS சீட் கொடுக்க போறோம் சொல்லி. யூனியன் கவர்மெண்ட் அவங்க என்ன வச்சிருக்காங்க, நீட்டை பொறுத்த வரைக்கும் +2 மார்க் எடுத்துக்க முடியாது, நீட்டு தேர்வுல எவ்வளவு மார்க்கோ அதை வச்சுதான் கொடுப்போங்கிறாங்க. அப்ப ஒரே சப்ஜெக்ட்ல 2 பேருக்கு இடையில கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சுன்னா ஆர்டிகல் 254 சப்கிளாஸ் 1 படி பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் செல்லும். இதுதான் சட்டம். அதுல ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க 254 சப்கிளாஸ் 2. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இதுல இருந்து விலக்கு வேணும்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னா குடியரசுத் தலைவர். ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டா அந்த மாநிலத்துக்கு மட்டும் அது பொருந்தாது. இதுதான் நம்ம வந்து நீட்டுக்கு விலக்கு வாங்குறதுன்னு சொல்றோம். அப்ப இந்த ஈவெண்ட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட், ஸ்டேட் அத்தாரிட்டி வில் ப்ரிவைல். தப்பு, யூனியன் தான் ப்ரிவைல், மாநிலத்தோட ப்ரிவைல் ஆகாது. ஸ்டேட்டோட ப்ரிவைல் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட நம்ம அசெண்ட் வாங்கணும். அடுத்து நம்ம அதை பண்ணுவோம். சோ சப்ஜெக்ட் எனுமரேட்டட் இன் தி கன்கரண்ட் லிஸ்ட் போத் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் கேன் லெஜிஸ்லேட். 2 பேருமே சட்டம் போடலாம். ஆனா 2 பேருக்கு இடையில சண்டை வந்துச்சுன்னா யார் ஜெயிப்பா, யூனியன் தான் ஜெயிப்பாங்க. அதான் சொல்லுது. சோ இந்த மாதிரி
6 கொஸ்டின் இது தொடர்பாக கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு இப்போ கரண்ட்ல இருக்கிறதுனால கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ.